ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த சூனியக்காரி நூர்ஜஹானை பார்த்துட்டு ஷாக் ஆகுனா இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு காட்டலை. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஷாத் வந்து ஜன்னத்துக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், க்ரீன் கலரு. அவனுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ட்ரெஸ் அவன் எடுத்து வச்சுட்டு இருந்தா அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ரெட் கலரை பாருங்களேன், இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு க்ரீன் தான் பிடிச்சிருக்கு, இது வேணான்னு சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஆஹிலுக்கு அந்த ரெட் கலர் பார்த்த உடனே நம்ம சனமோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா சனம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஷால் போட்டிருப்பா, அதுவுமே ரெட் கலர் தான். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை ஏன் சார்பாக ஜன்னத்துக்கு எடுத்து வைங்க, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்து வச்சிடறான். ஸோ அதே மாதிரி ஜன்னத்தும் அங்கே வந்துடுறா. அவகிட்ட இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையுமே காமிச்சிக்கிட்டே இருக்கான். உனக்கு எது பிடிச்சிருக்கு, க்ரீனா ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆஹில் வேற அவள் மனசில் நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரெட்டை தான் சூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவளோ டக்குன்னு எனக்கு க்ரீன் ட்ரெஸ்ஸே பிடிச்சிருக்கு, நான் அதையே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ஆஹிலோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. இவனும் அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். பட் அது கூடயே அந்த அவன் எழுதின லெட்டரையுமே வச்சு கொடுத்துட்டான். இந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ஜன்னத் எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அவன் லெட்டரை வச்சு கொடுக்குறத தூரத்துலேருந்து சூனியக்காரி பார்த்துடுறா. ஏதோ ஒன்று கொடுக்குறானே அவன், இதில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாங்களே, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு கூடவே அழைச்சிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கா. அவளை போ சொல்லிட்டு நம்ம ஜன்னத் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, போனவ திரும்ப வந்து எனக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் வேணும், நான் இதையும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹில் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை ஒரு வழியாக எடுத்துக்கிட்டு போயிட்டா. ரூமுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸையும் மேட்ச் பண்ணி பார்க்குறான். ஆனால் எந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெட்டா க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த சூனியக்காரி வரவும் அவகிட்டே கேட்குறா, இதில் எது நல்லா இருக்குது, ரெட்டா க்ரீனா அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே போடு, எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இந்த க்ரீன் ட்ரெஸ்ஸில் பார்க்க நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் க்ரீனை தான் செலக்ட் பண்ணுறா. ஆனால் அவளோ எனக்கு ரெட்டும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ போட்டு பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ரூமுக்கு வந்து தனியாக அந்த லெட்டரை படித்து பார்க்குறா. அதாவது ஷாத் வந்து ஜன்னத்துக்கு எழுதின லெட்ரு. அதில் அவன் மொத்த உண்மையுமே எழுதியிருக்கான். அதாவது ஷாத் ஜன்னத்துக்கிட்ட பொய் சொன்னான் இல்லையா, அந்த உண்மையை தான் அவன் எழுதியிருக்கான். அதை தான் ஜன்னத்துமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை இவ படித்து பார்த்துட்டு இந்த லெட்ரு மட்டும் ஜன்னத் கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன ஆயிருக்கும், என்னோட காரியமே கெட்டிருக்குமே, நல்ல வேளை நான் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஷாத் எழுதின லெட்ரு வேற. ஆனால் இவன் என்னடானா நம்ம ஜன்னத்துக்கு ஷாத் லவ் லெட்ரு எழுதின மாதிரி இவ ஒரு காதல் கடிதத்தை எழுதிக்கிட்டு இருக்கா. இதை ஜன்னத் படித்தா போதும், ஷாத் மேல இருக்கிற காதல் இன்னும் அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படிடா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நீ எந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்டால் எனக்கு ரெட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதாவது நம்ம ஆஹில் செலக்ட் பண்ண அதே ட்ரெஸ்ஸு தான். அவளும் சொல்கிறா, சரி நீ இதை போய் போட்டுட்டு வா, ஷாத் வந்து பார்த்துட்டு உனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத அவரே சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுக்க போகும்போது லெட்டரையும் கூடவே சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கும் போது லெட்டர் கீழே விழுந்து கிடக்குது. என்னது இது புதுசாக இங்கே ஒரு பேப்பர் கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஷாத் எழுதின மாதிரியே அவள் எழுதின லெட்டர் தான் அது, காதல் கடிதம் தான். அதில் நம்ம ஷாத் வந்து ஜன்னத்தை உயிருக்கிறா காதலிக்கிறா அப்படின்னு எழுதின மாதிரிலாம் அவள் எழுதி வச்சிருப்பா போல். ஸோ அதெல்லாம் அவள் படித்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நூர்ஜஹானுக்கு ஒரு சாவி ஒன்று கிடச்சிச்சு இல்லையா ஆஹில் ரூமில் இருந்து, அந்த சாவி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடிக்கிட்டு இருக்கா. இது எதோட சாவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும்போது அங்கே ஒரு ரூம் பூட்டி கிடக்குது. ஒருவேளை இது இந்த ரூமோட சாவியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வரா. பார்த்தா அது நம்ம நீலாம்பரியோட ரூம் தான். அவள் செத்து போனதுக்கப்புறம் அந்த ரூம் பக்கம் கூட யாரும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால அந்த ரூமே ரொம்ப பால் அடைஞ்சு போய் கிடக்குது, ஒரே ஒட்டடையா. இது யாரோட ரூமா இருக்கும், இந்த நிலைமையில இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி மூடி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு ட்ராவ் இருக்கு. அந்த ட்ராவில் நீலாம்பரி எப்போதும் கையில் வச்சுட்டு இருப்பாளே ஒரு தஸ்பீக் மணி, அதுவும் இருக்கு. அப்புறம் கூடவே ஒரு டைரியுமே இருக்கு. அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இவளோட அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்கு, அதாவது நம்ம நீலாம்பரியோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவள் அந்த டைரியில் வேற எழுதி வச்சிருக்கா போல, நான் பல வருஷமா என்னோட வாழ்க்கையை இருளே தான் கழிச்சேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு பார்வை வந்துருச்சு. எனக்கு பார்வை வந்த உடனே நான் பார்க்க ஆசைப்பட்ட ஒரே ஒரு முகம்னா அது என்னோட பொண்ணோட முகம் தான். ஏன்னா என்னோட பொண்ணோட முகத்தை நான் பார்த்ததே இல்லை, அவள் எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதியிருக்கா. அப்போ தான் இவளுமே அந்த வாய்ஸ் மெசேஜில் அவள் சொன்னதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறா. அவள் சொல்லியிருப்பா, என்னோட பொண்ணு நீதாங்கிறது எனக்கு இப்போதாம்மா தெரிஞ்சிச்சு. ஆனால் உன்னை எல்லாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, நீ இறந்து பிறந்ததாக என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் உன்னை தேடி வரவே இல்லை. இப்போதான் நீ உயிரோட இருக்கிறங்கிற விஷயமே எனக்கு தெரியும். இந்த வாய்ஸ் மெசேஜ் உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீ எனக்கு உடனே கால் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசியிருப்பா. அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இப்போதான் இவளுக்கு கன்ஃபார்மே ஆகுது அந்த நீலாம்பரி இவளோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா மாபேகம் தன்வீர் என்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தோணுச்சு எனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இருக்குன்னு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இதுதானா, என் அம்மாவோட வீடா இது, அப்படின்னா அந்த ஆஹில் அவன் என்னோட ஸ்டெப் பிரதரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா ஆச்சரியமா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கண்ணாடியில் அவளோட அந்த மாறு வேஷத்தை கழிச்சிட்டு
தன்னோட அந்த உண்மையான உருவத்துக்கு வரா. பார்க்கும்போது அப்படியே அச்சசலா அவளோட அம்மா மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத அவள் இப்போ தான் உணர்றா. நான் பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரி தாம்மா இருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி நான் தோற்று போக மாட்டேன், உங்களோட சாவுக்கு நான் கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டா போல். அந்த டைரியை படித்து பார்க்கும்போது அதில் ஆகில் எதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவள் எழுதி வச்சுட்டு தான் செத்துருப்பா போல். ஸோ அதனால் உங்களோட சாவுக்கு முழுக்க முழுக்க அந்த ஆகில் தான் காரணம், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம், அந்த சத்தியத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவோமா, என்ன உங்ககிட்டேருந்து பிரித்து அந்த ஆகிலை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ இப்போ சபதம் எடுத்துகிட்டு இருக்கா. அவள் சாகும்போது கூட சொல்லிட்டு தானே செத்து போனா, என் பொண்ணு வருவா, அவ உங்க எல்லாரையும் வந்து பழி வாங்குவா என்னோட சாவுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரியே தான் இவளும் பண்றா. பட் அம்மா எவ்வளோ கொடூரி அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியாது போல. அவ என்னமோ நல்லவ மாதிரி அவளை கொண்டுபிட்டு இந்த சொத்தெல்லாம் ஆகில் பறிச்சுக்கிட்ட மாதிரி தான் இவன் நினைச்சிட்டு இருக்கா போல. ஸோ அதனால ஆகில முழுக்க முழுக்க பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவ இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜனத்துமே ஆகில் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு, அதாவது அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. ஷாதுமே வந்துட்டான். அவன் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்க்க பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்லேயுமே நீ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ரு உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இவளும் சொல்கிறா, எனக்கு கடந்த காலத்தை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, ஆனால் என்னோட நிகழ்காலம் நீங்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஷாத். நீங்கள் என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஜனத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட நம்மளை காதலிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆனந்த கண்ணீரே விட்டுறான். இந்த பக்கம் ரூமில் நம்ம ஷாது எழுதின லெட்டரை வந்துட்டு இவ கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக என்னமோ புகையுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆகில் ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறான். அந்த லெட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னத்தை எரிச்சிக்கிட்டு இருக்கு, அது என்னது அப்படின்னு கேட்டா, இதுவா ஷாத் ஜனத்துக்கு எழுதின காதல் கடிதம். சேச்சே, அப்படி கூட சொல்லக்கூடாது, இது வந்து ஷாத் ஜனத்துக்கு எழுதின உண்மையை சொன்ன லெட்ரு. அதாவது ஜனத்தை பற்றின எல்லா உண்மையுமே ஷாத் வந்து ஜனத்துக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் இந்த லெட்டரில் அவன் எழுதியிருக்கான். பட் நான் இதை அவள் கைக்கு கிடைக்காம பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக அவளுக்கு நான் காதல் கடிதத்தை எழுதி அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவனுக்கு விஷயம் புரிஞ்ச உடனே அந்த லெட்டரை போயிட்டு அணைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக இந்த லெட்டரை நீ எரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அவன் அணைக்க போனால் அது என்னடானா ஃபுல்லாக எரிஞ்சிருது. ஸோ அதனால் இவனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அந்த லெட்டரை பார்த்தா வச்சும் சனம்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அங்கே வந்து ஒரு க்ரீன் ட்ரெஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுவா ஷாது 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான் போல், அதில் அவளுக்கு ரெட் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவள் எடுத்து போட்டுக்கிட்டா. இது வேணான்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் கொஞ்சம் முன்னாடி அந்த லெட்டர் எரியும் போது நம்பிக்கையை விட்டுட்டான். ஆனால் இப்போ இந்த ட்ரெஸ் அவள் செலக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ இந்த லெட்டரை வேணா அழிச்சிருக்கலாம், ஆனால் சனம் மனசில் என்னை பற்றின இருக்கிற நினைவுகளை உன்னால் எப்போவுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு சிரிச்சுக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா பைத்தியமாயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போது நைட் அடுத்து நம்ம ஷாது ஜன்னத்தும் ஆகிலோட வீட்டில் தான் தங்குறாங்க. ஏன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க இங்கே தான் தங்க போகிறாங்க போல். ஆனால் தனித்தனி பெட்டில் வந்து படுக்கிறத பார்த்துட்டு அந்த லத்தீஃபும் கேட்குறா, உங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்படியே நீங்கள் 2 பேரும் தனியாக படுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆர்மியில் கூட இது மாதிரி தரையில் கூட படுத்து எனக்கு பழக்கம் தான், அதனால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பெட்டில் படுக்க சொல்லிட்டு இவன் தரையில் படுத்துக்கிட்டான் போல். இந்த விஷயத்தை போயிட்டு அந்த சுனியக்காரிக்கிட்ட சொன்னால், எனது அவங்க 2 பேரும் தனித்தனியாக படுக்கிறாங்களா, இது சரியில்லையே, அவங்க 2 பேரும் புருஷ மண்டாட்டி தானே, அப்படி எதுக்காக தனித்தனியாக படுக்கணும், ஒன்னாக்கிட்டா போச்சு, அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஏதோ வில்லத்தனமா யோசிச்சு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.